ஹாய் வணக்கம். சிவிராஜ், பிரசன்னா. Am I audible? ஹலோ. நான் பேசுறது கேக்குதா? Guys. கேக்குது சார். Yep. Okay, fine. Okay, ma'am. நம்ம ஷார்ப்பா 9:05 ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா? Let everyone join actually. Hey, hi Sibiraj, good morning. Okay. Hey, hi வணக்கம். ராஜசேகர் சார் வணக்கம். சார் வாங்க சார். சூப்பர் ஸ்பிரைட். ஷார்ப்பா 9:05 ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா? ஏன்னா இப்போ லீவ் வேறையா, ஸோ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. தினேஷ் உங்க மைக் கனெக்ட் ஆகல, செக் பண்ணிக்கோங்க. சார் ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இந்த யூடியூப்ல வந்து நம்ம வந்து ஃபைல் அப்லோட் பண்றோம்ல, ஆமா.
அதில் வந்து மேக்ஸிமம் என்ன சைஸ் சார் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? அதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? புரியல புரியல பண்ண எப்படி? இப்போ யூடியூப்ல வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம வீடியோ ஃபைல் வந்து இந்த ஃபார்மேட் இருக்கணும், இல்லை பெரிய ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணும்போது எதுவும் பிரச்சனை வருமா? இல்ல சார் பிரச்சனை என்ன வராது. சைஸ் அப்லோட் பண்ணணும்? நீங்க என்னதான் ஃபைல் அப்லோட் பண்ணாலும் சரி, நீங்க ஏபிஎஸ் சரி MP4 சரி, நீங்க என்ன ஃபார்ம் அப்லோட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆகிக்கும். நீங்க விஷயம் பார்த்துருப்பீங்க, ஓ சரிங்க. யூடியூப்ல அப்லோட் பண்ண முடிச்ச உடனே உங்க வீடியோ பிளர்ரா இருக்கும். ஆ பாத்தீங்களா? ஒரு 1 ஹவர் தாண்டி தான் ஓகே. ஆட்டோமேட்டிக்கா வீடியோ ஒரு குவாலிட்டியா மாறும். ஆமாம் 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 ஆமாம். அது ரீசன் அதான். ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் இருக்கும். சரிங்க சரிங்க சார். அதில் வந்து இப்போ ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 720 இல்லை 1080p வருது இல்லையா? இல்லை 60 ஃப்ரேமு 30 ஃப்ரேம் வருது இல்லையா? அது நம்ம எதுவும் பண்ணணுமா, இல்லை அங்கே கன்வெர்ட் ஆயிருமா? அதுக்கு நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். என்னன்னா, நீங்க இப்ப வந்து வீடியோ 4Kல அப்லோட் பண்றீங்கன்னா, உங்க வீடியோஸ வந்து வியூவர்ஸ் அப் டு 4K வரை பார்க்க முடியும். இல்லன்னா மினிமம் அவங்க ஆமாம். HD பொறுத்து ஒரு 2K இல்லன்னா வந்து ஒரு HD இல்ல 720p பார்க்க முடியும். இது நீங்க உங்க வீடியோவ 720 தான் அப்லோட் பண்றீங்கன்னா, உங்க கிளையன்ட் வியூவர்ஸ் வந்து மேக்ஸிமம் 720 தான் பார்க்க முடியும். அவங்களால 4K பார்க்க முடியாது. ஓகே. ஓகேவா? ஸோ ஃபார்மட் மேட்டர் இல்ல, குவாலிட்டி மேட்டர், ரெசல்யூஷன் மேட்டர். நீங்க ரெசல்யூஷன் எவ்வளவு அதிகமா அப்லோட் பண்றீங்களோ, மேக்ஸிமம் அப் டு அந்த ரெசல்யூஷன் வரைக்கும் உங்க கஸ்டமர்ஸ் பார்க்க முடியும், வியூவர்ஸ். ஓகே. ரைட். So we have around 9 members right now. Realme 8 Pro உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் ஆகல, செக் பண்ணிக்கோங்க. ஜூம் மொபைல் ஃபோன்ல நான் சிஸ்டம்ல யூஸ் பண்றேன்னா லெஃப்ட் பாட்டம்ல ஒரு மைக் சிம்பிள் இருக்கும். கிளிக் பண்ணா ஜாயின் வித் இன்டர்நெட் ஆடியோன்னு கேட்கும். இல்ல ஜாயின் வித் டெய்லி ஆடியோ ஐகஸ். ஆமா. ஓகே. ஸோ ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு 3 ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஒரு பேசிக் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ப்ராஜெக்ட் தான் அது. ஆக்சுவலி ஒரு டான்ஸ்ல வந்து இந்த லைன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க தெரியுமா, அது எப்படி பண்றது பார்ப்போம். அது ஒரு சின்ன 2D அனிமேஷன் கான்செப்ட். அடுத்து வந்து சிவில்ல நமக்கு டொமைனை எப்படி யூஸ் பண்றது ஒரு சின்ன கான்செப்ட். ரைட்டா? இந்த 3 விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம பிபிடிக்குள்ள போயிடுவோம். பிபிடி இன்னும் ஐடியா இருக்கும், நம்ம இதெல்லாம் ரியல் டைம் கற்றுக்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்துப்போம். ரைட்டா? ஸோ சாம்பிள்ஸ் இருக்கு. I think I missed a video. Okay, இங்க இருக்கு. Financial. Yep. So it's time நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஷார்ப் கேமர் சதீஷ் ரைட்? உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சரியா? Realme 5 உங்க ஆடியோ கனெக்ட். ஓகே ஃபைன். ஷார்ப் கேமர்ஸ் உங்க ஆடியோ கனெக்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் இட் கம்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்டா? ஓகே. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஆக்சுவலி. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள டாபிக்லேயே போகிறேன். ஒரு டவுட்னு கேட்டுக்கலாம், தப்பே இல்லை. சரியா? ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் டெமோ. நீங்கள் இன்டராக்ட் பண்ணலாம், நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம், வேறு டாபிக்ஸ் கேட்கலாம், இது ஒன்று கேட்டுக்கலாம் நீங்கள். ரைட்டா? ஸோ நம்ம நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இது நேம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஓகே. விஎஃப்எக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஓகே. யாது பேசிக்ஸ்னா டியூ டு இஸ் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிதல் மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே. வேற நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, நியூக் இருக்கு, ஸ்லோவேட் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் அது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியா இருக்கும். நீங்க அஸ் எ பிகினர் ஸ்ட்ரெயிட்டா அந்த சாஃப்ட்வேர் போறீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து அஸ் எ பிகினருக்கு ரொம்பவே ஈஸியா விஎஃப்எக்ஸ் லேர்ன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுல விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 3 டாபிக், ஒரு 2D அனிமேஷன், ஒரு நார்மல் ஒரு 2 2D அனிமேஷன், ஒரு இண்டஸ்ட்ரியான டாபிக், இந்த 3 டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு வேற என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஹியர் கம்ஸ் a வீடியோ. ஆக்சுவலி ஒரு வீடியோ இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த வீடியோ வச்சு நான் ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணுறேன். இட்ஸ் அரௌண்ட் 45 செகண்ட்ஸ் இருக்கு. எனக்கு எவ்வளோ வேண்டாம், நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அரௌண்ட் எங்கே வைக்கலாம்? ஐ கெஸ் ஓகே, இதில் எடுத்துக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்.
ரைட்டா? சரி மொத்தமாக இவ்வளோ ஃப்ரேம்ஸ் தான் இருக்கு. ரைட், ரொம்ப அதிகமாக இருக்கு. எஸ், ஒரு 10 செகண்ட்ஸ் போதும் எனக்கு. அண்ட் விஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எண்டே ஷார்ட்ஸ் வச்சு பண்ண போகிறதில்ல எப்போவுமே, சரியா? நமக்கு தேவையான ஷார்ட்ஸ் மட்டும்தான். லைக் ஒரு பர்டிகுலர் ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட்ஸ் அப்படி எடிட் பண்ணுவோம். இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூல ஒரு இது, ஓகேவா? நம்ம வீடியோ எடிட்டிங் ப்ரீமியர் பொறுத்த வரைக்கும் நம்ம எண்டே கிளிப் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வீடியோ கிளிப் போடுவோம். இங்கே அப்படி இல்லை, எக்ஸாக்ட் உங்களுக்கு எங்கே எஃபெக்ட்ஸ் வருவோம் அந்த ஃப்ரேம் மட்டும் தான் நம்ம கொண்டுருவோம். இங்கே இது ஒரு ஃப்ளோ, இது ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ ஆக்சுவலி. ஓகே, ஐம் ஜஸ்ட் ரெடியூசிங் தி வாய்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஓகே. இப்போ எனக்கு ஐடியாலஜி எப்படின்னா, இந்த பொண்ணு இந்த சொடக்கு போடுறது தெரியுமா? இந்த சீன்ஸ்ல வந்து ஜஸ்ட் இந்த வேவ் ஸ்பேஸ் மாதிரி ஒரு லைன் போற மாதிரி சீன் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த இது பண்றது ஒன் ஆஃப் சாஃப்ட்வேர். அந்த கான்செப்ட் பண்றதுக்கு நமக்கு ஆஃப்டர்ஸ்லேயே பண்ண முடியும். ஸோ ஹியர் கம்ஸ் ஆக்சுவலி நான் ஸ்னாப் பண்றேங்க. ஒன் இங்கே ஒரு ஸ்னாப் இருக்கா, இந்த பாயிண்ட் எடிட் பண்றேன். இந்த பாயிண்ட் அப்படியே வந்து லைனா போற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கிறேன். ரைட்டா? திரும்ப கீழே ஸ்னாப் பண்ண போறாங்க. இங்க வந்து ஒரு லைக் வேவ் லென்த் நம்ம வைஃபை சிம்பிள் மாதிரி சம்திங் போலாம் போடுறேன். ரைட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்னாப் இங்கே இருக்கு, நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹியர் கம்ஸ் தி பிரஷ் டூல். நம்ம ஃபோட்டோஷாப்ல பண்ண அதே டூல்ஸ் தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபோட்டோஷாப்க்கு எல்லா டூலுமே இருக்கும். க்ளோன் ஸ்டாம்ப் இருக்கும், உங்களுக்கு பிரஷ் டூல் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், ஷேப் டூல் இருக்கும், எல்லாமே இருக்கும். சம்திங் ரிலவென்ட் டு ஃபோட்டோஷாப். நீங்க ஃபோட்டோஷாப் கொஞ்சம் லேர்ன் பண்ணாலே போதும், உங்களால ஈஸியாவே ஆஃப்டர் கற்றுக்க முடியும். ரைட், ஸ்னாப் பண்றாங்க. ரைட்டா? ஹியர் கம்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் வித் வீடியோ. ஓகேவா? நான் வீடியோ ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனால் ஃபோட்டோஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் வி கம்ப்ளீட்லி இன்டு ஃப்ரேம்ஸ். ஓகே, அது வீடியோ சொல்கிறத விட ஃப்ரேம்ஸ் சொல்கிறேன். ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் தான் ஒரு வீடியோஸ். ஓகேவா? ஒவ்வொரு ஃபோட்டோ சேர்ந்து, நிறைய ஃபோட்டோ சேர்ந்து தான் ஒரு வீடியோஸ் சொல்லுவாங்க. ஈவன் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோ எடிட்டிங் அட்டன் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எக்ஸாக்ட் ஃப்ரேம்ஸ் தான் என்னன்னு. நான் ஒரு 2 ஃப்ரேம்ஸ் தள்ளி போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. அண்ட் கொஞ்சம் இதில் டைம் லைனாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஒரு செகண்ட் தான் வரதில்லை. நான் அதுக்கு டைம் சப்ஸ்டேட் எங்களுக்கு சப்ஸ்டேட் மீன்ஸ் ஸ்க்ரீனில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும் இல்லை இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் மோர் ஓவர் ஐ கெஸ். ரைட்டா? ஸோ ப்ளே பண்ணுற பாருங்க. ஸோ இது பார்த்து அதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து யூஸ்வலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய ஆல்பம்ஸில் பார்க்குற சேம் கான்செப்ட். ஓகே, அந்த இப்படி ஸ்னாப் பண்ணுறா இந்த வேவ்ஸ் அப்படியே போகிற மாதிரி கான்செப்ட். இது கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு எனக்கு. இங்கே வந்துட்டு அடுத்து இங்கே போயிருக்கேன், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைன் போடும்போது உங்களுக்கு தெரியணும் நான் இந்த ஏரியா தான் போகிறேன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரைட்டா? ஒரு சின்ன கான்செப்ட். ஏகன் இதில் வந்து ஒரு ஸ்னாப் பண்ணுறாங்க. ஏகன் இதில் நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணலாம், ஒரு வேவ்ஸ் எடுத்துக்கலாமா? சின்ன வேவ்ஸ் இது எங்கே இருக்கு ஃப்ரேம்ஸ்? ஓகே, ட்ரீக்கை பக்கத்தில் ரைட்டா? இது பெரிய வேவ்ஸ், இது பெரிய வேவ்ஸ். ஒரு செகண்ட், ஹோல்ட் செகண்ட். ஓகே, சின்ன வேவ்ஸ் then come a big wave, again come a big wave, something I just கொடுக்கிறேன்.
சேம் இதுக்கு நான் வந்து சப்ஸ்டினிட்டி அதுக்கு எவ்வளோ செகண்ட் ஸ்க்ரீன் இருக்கு நான் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் ஐம் இன்க்ரீஸ் தி லென்த் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸ் ரைட்டா. அந்த பெயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் இருந்தால் நமக்கு அந்த ஒரு ஃபீல்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ரைட் ப்ளே பண்ணிங்கன்னா அகெயின் த சீன் கம்ஸ். ஸ்னாப் பண்ணுறாங்க அப்படி போச்சு. ஸோ இது வந்து இதில் மட்டும் இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக மீன்ஸ் இந்த பொண்ணை சுற்றி டைன் போட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த கிரவுண்டில் சம்திங் தான் வரணும்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஜஸ்ட் அஸ் இட் இஸ் ரைட்டா. இப்போது கலரை மாற்றிக்கிறேன் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் கலர் பெயிண்ட் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட் கொடுக்கலாமா? ரைட். could happen. Okay. I'm just into the frames. Okay. Motion. Okay. ரைட்டா. again நீங்க இத சப்ஸ்டினிட்டி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது எவ்வளவு நேரம் ஸ்க்ரீன் இருக்குன்னு விஷயம் நீ தான் பாத்துக்கணும். டிபெண்ட்ஸ் நம்ம நீட் தான். இவ்வளவு இருந்தா ஓகே, இவ்வளவு இருந்தா ஓகே பாத்துக்கலாம். ரைட்டா. சின்ன கான்செப்ட் இது. ரைட்டா. இது ஒரு பேசிக்கான விஷயம். அதாவது ஒரு சின்ன கான்செப்ட் ஈஸியா வித்தவுட் எனி நாலேஜ், ப்ரியர் நாலேஜ் இல்லாம நம்ம ஆஃப்டர்ஸ் எடுத்த உடனே ஈஸியா பண்ண முடிய கான்செப்ட் ஒன்று இது. ரைட்டா. செகண்ட் கம்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராஜெக்டா. இது எனக்கு தேவையில்லை. ரைட். க்ளோஸ் ப்ராஜெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபோட்டோஷாப்ல ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ரைட்டா. இங்கே இருக்கு. நான் வந்து ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபினிட்டி லூப் சொல்லுவாங்க. ஓகே. அந்த லூப்ல திரும்ப திரும்ப அந்த ஃபைல் வந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன கான்செப்ட். ஜஸ்ட் இம்போர்ட்டிங் த ஃபைல் அண்ட் ஹியர் கம்ஸ் த 2D அனிமேஷன். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இம்போர்ட். இப்போ இது எனக்கு ஃபோட்டோஷாப் ஃபைல் அப்படியே எனக்கு இம்போர்ட் ஆயிரும். ரைட்டா. உங்களுக்கு தோணும் என்னடா இது விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு ஏதோ அனிமேஷன் காட்டிட்டு இருக்காங்களே தோணும். நான் சொல்றேன் உங்களுக்கு அது என்ன ரீசன் ஏன்னு சொல்றேன். ரைட். ஸோ ஹியர் கம் நான் ஃபோட்டோஷாப் ஃபைல் இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு செட் ஆஃப் காம்போசிஷன் மாதிரி வந்துருச்சு. காம்போசிஷன் இஸ் நத்திங் செட் ஆஃப் ஆல் லேயர்ஸ். நம்ம வந்து எல்லா லேயர்ஸ் அலைன் வச்சுக்கிட்ட காம்போசிஷன் சொல்லுவாங்க. ரைட்டா. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக இருக்கு. ஆக்சுவலி இது சிங்கிள் இமேஜ் இல்லை. நான் வந்து காம்போசிஷன் முன்னாடி போகிறேன். ரைட்டா. இங்கே ஒரு குரூப் இருக்கு. ஸ்கை வந்து தனியாக இருக்கு. இது தனி குரூப். இதுக்குள்ளாடி போகிறேன் நான். இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்ஸாக இருக்கும். ரைட்டா. இப்போ நான் ஒவ்வொன்றா ஹைட் பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு. இதில் கார் பிரிச்சு, இந்த புஷ் பிரிச்சு. ரைட்டா. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் தனியாக அசெட் இதெல்லாம் அசெட்னு சொல்லுவாங்க. அசெட்னா ஒவ்வொரு செட் ஆஃப் டேட்டாஸ் இல்லைன்னா வந்து யூசிங் ஃபைல்ஸ் நம்ம சோர்ஸ் ஃபைல் சொல்ல தெரியும். அதே மாதிரி அசெட் சொல்லுவாங்க. எல்லாமே டிஸ்பிளே பண்ண தெரியும் உங்களுக்கு. ஒன்றுமே இருக்கு ஸ்க்ரீனில். இதெல்லாம் சிங்கிள் இமேஜ். ஆக்சுவலி நான் ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ண இமேஜஸ். ஈவன் ரோடு கூட இங்குள்ள இந்த ரோடு அண்ட் ரோடுக்கு சைடில் இருக்க பீடிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக டிசைன் பண்ணது. ஓகேவா. இது நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் யூஸ் பண்ணலாம். எவ்ரி திங் சம்திங் லைக் நம்ம உங்களுக்கு ஐடியாலஜி பொறுத்து என்ன சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்கோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஹியர் கம்ஸ் நான் வந்து வெறும் ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஜஸ்ட் பிஎன்ஜி இமேஜ். ஒவ்வொரு பிஎன்ஜி இமேஜாக ஜஸ்ட் அலைன் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டா. அண்ட் ஓகே நான் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஓகே இது அடுத்த லேஸ் ஓகே ஃபைன். நான் அந்த காரை மட்டும் தவிர காரை விட்டுக்கிட்டு மற்ற எல்லா லேஸையும் ஒரு காம்போசிஷன் பண்ணிக்கிறேன். இந்த காம்போசிஷன் சொல்றது லைக் பேக்கேஜ் செட் ஆஃப் டேட்டா செட் ஆஃப் அசெட்ஸ். ரைட்டா. ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஓகே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த அசெட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லைன்ல இருக்கு. இந்த கார் மட்டும் தனியாக இருக்கு. இப்போ எனக்கு இந்த கார் வந்து மூவ் பண்ண வைக்கணும். ரைட்டா.
அஸ் யூஷுவல் நம்ம மைண்ட்ல ஓகே காரை மூவ் பண்ணி காரை மட்டும் மூவ் பண்ணா போதும் நமக்கு தோணும். பட் தேர்ஸ் ஆல்டர்னேட்டிவ். நீங்க காரை மூவ் பண்ண தேவையில்லை, பேக்ரவுண்டை மூவ் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ ப்ரீமியர் ப்ரோ எல்லாம் பேசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கும். நம்ம பேசிக்காக மூவ் பண்ணுறது என்ன பண்ணலாம், அது பொசிஷனை மாத்தினா மூவ் ஆகும். பட் நான் இங்கே அப்படி மூவ் பண்ண அன்னைக்கு எனக்கு இவ்வளோ தான், அந்த ரோடு எடுத்து வராது, முடிஞ்ச அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இங்கே அப்படி மூவ் பண்ணக்கூடாது. இங்கே மட்டும் இல்லை, ஈவன் இந்த சேம் எஃபெக்ட் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோன்னு இருக்கு. அந்த எஃபெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃப் செட். ஓகேவா? ஓட செகண்ட்ஸ் லோடிங். அந்த எஃபெக்ட் நேம் ஆஃப் செட், OFFSCT. அந்த சேம் எஃபெக்ட் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோலையும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது என்ன மட்டும் சொல்கிறேன். ஆஃப்செட். ரைட்டா? இப்போ நீங்கள் பார்க்குறது 2D அனிமேஷன் கான்செப்ட். ஓகே, பேசிக் 2D அனிமேஷன் நான் ட்ராக் பண்ணி இதில் போட்டுக்கிறேன், காம்போசிஷனில் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்துருச்சா? இப்போ நான் மூவ் பண்ண இது கன்யூஸாக வந்துட்டே இருக்கும். அந்த லேயர் கட்டே ஆகாது. ப்ரீவியஸாக பொசிஷனில் மூவ் பண்ணேன், அந்த லேயர் கட்டாச்சு எனக்கு. இப்போ நான் மூவ் பண்ணுறேன், எனக்கு வந்து லேயர் கன்யூஸாக வந்துட்டே இருக்கு. ஸோ எனக்கு ஐடியாலஜி என்ன, இப்போ இதில் கீ ஃப்ரேம் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரேம் ஒரு 2-5 செகண்ட் வச்சுக்கிட்டு, ஸோ 10 ஃப்ரேம்ஸ் ஆக்சுவலி, இது எக்ஸாக்ட் 10 ஃப்ரேம்ஸ். 10 ஃப்ரேம்ஸ் வேறு இதெல்லாம் 10 ஃபோட்டோஸ். இதை அன்வைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாக்ட் ஒரு 10 ஃப்ரேம்ஸ் எனக்கு இது மூவ் ஆகும். இப்போ கொஞ்சம் ஜெர்க் ஆகுது, அரௌண்ட் 10 ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகுது. இது நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணால் இதே இது பண்ண முடியும். பட் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும், ஒரு 1 hour சொல்லி நீங்கள் ஓன் அனிமேஷன் பண்ணிட்டே இருப்பீங்க கீ ஃப்ரேம். பட் இங்கே அப்படி பண்ண தேவையில்லை. ஹியர் கம்ஸ் எக்ஸ்போனென்ஷியல், ஒரு சின்ன கோடிங் மாதிரி, சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி. ஓகேவா? இங்கே இருக்குதா? நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் டைமை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்போனென்ஷியல் வந்துட்டீங்க. இது ஒரு சின்ன கோடிங். ஒரு செகண்ட், ரிஃப்ரெஷ் எனேபிள். ஓகே, நான் செட் பண்ணிக்கிறேன். இது லூப் அவுட், ஒரு சின்ன கோடிங், ரைட், வேறு ஒன்றுமே இல்லை. லூப் அவுட் அண்ட் ஆஃப்செட் இது கொடுத்தீங்கன்னா இந்த டைம் லைன் எவ்வளோ லாங் இருக்கு, ஒரு அரௌண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கு நினைக்கிறேன். இந்த 5 செகண்ட் வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆல் மீன்ஸ் லைக் நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரேம் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்கணும், அதான் இது. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து டிராவலிங் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கணும், அதை வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக ஆகுது. நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இதை ரொம்ப ஸ்பீட் எனக்கு வேண்டாம், இது ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு 1000 இஸ் மோர் ஐ கெஸ். ரைட்டா? அண்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா? எகெயின் ஸ்பீடாக தான் இருக்கு. அண்ட் ஜஸ்ட் ஐ வில் கோ அகெயின் ஒரு 900 ஐ கெஸ். எப் இப்போ ஸ்லோவாக மூவ் ஆகுது எனக்கு. ரைட்டா? ஸோ நான் இப்போ காரை மூவ் பண்ணல, பேக்ரவுண்டை மூவ் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்ட் எனக்கு இன்ஃபினிட்டி டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த் ஆஃப் த ரியல் ஃபுட்டேஜ். ஓகேவா? அந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ லென்த் இருக்கோ ரிப்பிட்டேஷன் வந்துட்டே இருக்கும். இதை நீங்கள் ப்ரீமியர் போல பண்ண முடியும், அப்சல்யூட்லி ப்ரீமியர் போல பண்ண முடியும். பட் ப்ரீமியர் போல நீங்கள் கீ ஃப்ரேம்ஸை வந்து எங்கே வேணுமோ, எங்கே வரை வேணுமோ அங்கே வரை வைப்பீங்க. பட் இங்கே நமக்கு அந்த நீட் இல்லை. யூ கேன் ஈஸிலி டூ வித் திஸ் எக்ஸ்போனென்ஷியல்ஸ். ரைட்டா? எக்ஸ்போனென்ஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லை கோடிங் எதுவும் சொல்லிக்கிறாங்க, தப்பையும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பெனிஃபிட். நீங்கள் 2D அனிமேஷன் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து ரியல் டைம் விஎஃப்எக்ஸ், சில ஃபுட்டேஜ் வந்து ரிப்ளேஸ்லாம் வந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு, லூப்பிங் சொல்லுவாங்க. லூப்பிங் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இதில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஓகே ஃபைன். ஒரு செகண்ட். ஹாய் ஜனா, வணக்கம். நான் இப்போ கிளாஸ் திரும்பி கால் பண்ணட்டுமா? ஓகே 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 ரைட். சரி ரைட்டா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட். நமக்கு வந்து அனிமேஷன் ஈஸியாக பண்ண முடியும். எகைன் கம்ஸ் அசெட்ஸ் தான். அசெட்ஸ்னா நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதான் கான்செப்ட். அதை வச்சு ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் அனதர் ஒன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இது எனக்கு தேவையில்லை. ரைட்? டோன்ட் சேவ். இப்போ நீங்கள் சிவில் படிக்கிற பசங்களாக இருப்பீங்க, உங்களுக்கு வந்து இல்லை எங்கள் ஃபீல்டில் எதுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ரைட்டா? இது ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது. நம்ம ஸ்டூடெண்ட் ஆளுக்கு வந்து ஸ்பெஷலாக பண்ண ஒரு கிளாஸ் இது. உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதான் actually he is working in I guess Dubai, I guess something. அங்க அந்த டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்க சொல்லுவாங்களாம். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோக்குள்ள ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இது. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் திஸ். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டிருக்கோம். இந்த இமேஜ் உங்களுக்கு தேவை இருக்காது. இந்த இமேஜ் என்ன இருக்கு, ஐ கெஸ் இது நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த இமேஜ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ. அவங்க வந்து 4D வீடியோஸ் பண்ணுவாங்க. அந்த பில்டிங் அப்படியே எலிவேஷன் வர மாதிரி இருக்கும். ரைட்டா?
அந்த எலிவேஷன் பண்றதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. பட் இங்க டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு ரைட்டா, ஒரு ஆரோ மாதிரி சம்திங் இருக்கு, இங்க டைம் லைன் போயிட்டு இருக்கு, இங்க வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 2D அனிமேஷன்ல பண்ணுவாங்க. ஹியர் கம்ஸ் தேர் சேம் சினாரியோஸ் தான் நமக்கு வந்து விவிஎக்ஸ்ல பண்றது. இதெல்லாம் ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கு. நீ எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பொசிஷன், ஸ்கேலிங், ரொட்டேஷன் அண்ட் ஆப்போசிட். இல்லை பார்த்தீங்கன்னா கன்யூஸாக நிறைய கீ ஃப்ரேம் கொடுத்துருப்போம் ரைட்டா, நிறைய கீ ஃப்ரேம் கொடுத்துருப்போம் ரைட்டா. ரைட். அண்ட் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பண்ணுறது ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரீமியம் போல பண்ணுறதை விடவும் இது உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்களேன், இங்கே ஒரு பார் மூவ் ஆகிட்டே இருக்கு. பிப்ரவரி, ஜனவரி, மார்ச் மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஒரு மேப் ஒர்க் ஆகுது, இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு 1 2 3 வந்துட்டு இருக்கும், இங்கே ஒரு ப்ராக்ரஸ் பார் வருது. இது எல்லாமே பேசிக் ஆஃப் 2D அனிமேஷன் தான். ஓகே, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தோணும் என்னடா இது விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு 2D அனிமேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா. ஸோ ப்ராசஸ் வந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இது எங்கே வருது எல்லாமே செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த மேப் ஃபோ இதை கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஆக்சுவலி இதான் எக்ஸல் ஒர்க் ஃப்ளோ ரைட்டா. ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஓகே ரைட். தென் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம். எகைன் சொல்கிறேன், இதுதான் நீங்கள் விஎஃப்எக்ஸ் நினச்சிங்கன்னா இல்லை, ஓகேவா. பட் திஸ் த பேசிக் ஆஃப் விஎஃப்எக்ஸ். உங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆஃப்டர் கற்றுக்காமலே பண்ண முடிய விஷயங்கள் இதுதான், ஓகேவா. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே வந்துட்டு வெளியே போனாலே இதெல்லாம் கன்ஃபார்ம் பார்த்துப்பீங்க. பிகாஸ் ஜஸ்ட் ஒரு 10 நிமிட்ஸ்ல இந்த டாபிக் எல்லாம் முடிச்சிடும் உங்களுக்கு, ஓகேவா. ஆனால் ரியல் விஎஃப்எக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ஷோ ஃபியூ திங்ஸ், ஓகேவா. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளை ஃபாலோ பண்ணுற பசங்க பார்த்துருப்பாங்க. நமக்கு விஜய் அண்ட் ஐ கெஸ் காஜல் ரைட்டா, காஜல் வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்போம். ஓப்ஸ் yep here comes ரைட்டா, ஒரு நார்மல் பேசிக் அனிமேஷன். இதில் பார்த்தீங்கன்னா காஜல் ஹெட்டு மாறும், உங்களுக்கு விஜய் ஹெட்டு மூமெண்ட்டில் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு இமேஜ், ஆக்சுவலி ஜஸ்ட் கூகுள் பண்ண இமேஜ் தான். அந்த இமேஜ் எடுத்து நம்ம பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்லேருந்து இவங்க தனியாக இருப்பாங்க. இது ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருக்கும், இந்த பேக்ரவுண்டும் இவங்களும் சேர்ந்து இருப்பாங்க. ரெண்டு கட் பண்ணி எடுப்போம் நம்ம. அந்த ப்ராசஸ் நீ வந்து க்ளீன் பேட் சொல்லுவாங்க. இவங்க கட் பண்ணி எடுத்தா கூட இந்த பேக்ரவுண்ட்லேருந்து இந்த மோசமாக தெரியக்கூடாது எனக்கு, ரைட்டா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இது க்ளீன் பேட் சொல்லுவாங்க. க்ளீன் பேட் ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கட் பண்ணி எடுத்தா கூட அந்த ஆப்ஜெக்ட் கட் பண்ணி எடுத்த மாதிரி தெரியாம நான் ஃபிக்ஸ் பண்றதா க்ளீன் பேட், ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா காஜல் தலையாட்டுவாங்க, விஜயம் தலையாட்டுவாங்க. சீன் உங்களுக்கு பார்த்து தெரியும். ஒரு கேமரா மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம், லெஃப்ட் டு ரைட் கேமரா மூவ்மெண்ட்ஸ், ரைட்டா. இப்போ உங்கள்கிட்ட தலையாட்டிட்டு இருக்காங்க, ரைட்டா. ஸோ இது வந்து என்னன்னா கேமரா ட்ராக்கிங். ஸோ இந்த கான்செப்ட் நேம் வந்து கேமரா ட்ராக்கிங் இஸ் விஎஃப்எக்ஸ். ஓகே, ஒரு விர்ச்சுவலா ஒரு கேமரா செட் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்றோம். அடுத்து சின்ன ஒரு மோஷன், இதுவும் மோஷன் பாக்ஸ் தான். இது ஜஸ்ட் ஒரு பிஎன்ஜி இமேஜ். இந்த ஸ்கெலட்டன் வந்து ஜஸ்ட் பிஎன்ஜி இமேஜ். அதாவது ஒரு சின்ன லெவலில் அனிமேஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த ஆடை மூவி பார்த்துருப்பீங்க. ஆடைன்னு ஒரு மூவி இருந்துச்சு. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ட்ரெஸ்ட்டு வரி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஓடும், இந்த ராஜா காலத்து சீன்ஸ் தான், ஏட்டா. அதில் ஃபுல்லாகவே இதே ஷார்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு பிஎன்ஜி இமேஜ், லைக் வந்து ஒரு அசெட் இல்லைன்னா அந்த ஒரு ஃபோட்டோஷாப்ல இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து அசெட் ரெடி பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு ஃபுல் ஃபில்லஜ் ஒரு 2 ஹவர்ஸ் வீடியோஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. அவ்வளோத்துக்கும் ஈஸியாக முடியும் இந்த கான்செப்ட். இதுவும் விஎஃப்எக்ஸ் ஒரு மோஷன் போஸ்டர்ல இருந்து ஒரு பார்ட் தான். அடுத்து வந்து இதே மாதிரி இன்ட்ரோஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. பிறகு போக வந்துட்டு பிளர் ஆகிட்டு வரும். இப்போ வீடியோ ப்ரீமியம் ப்ரோ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் ஈஸியாக பண்ணுவேன், ஸ்கேலிங் கொடுத்து ஈஸியாக அவ்வளோதானே பண்ணுவோம் அப்படி திங்க் பண்ணுவோம், ரைட்டா. அதுலேயும் பண்ண முடியும், உங்களுக்கு ஸ்கேலிங் கொடுத்து பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ஸ்கேல் பண்ணுவீங்க. ப்ளஸ் அந்த கேமரா கொடுத்து பிளர் கொடுக்கணும். அதை மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்றும் பண்ணிட்டே இருக்கணும், ரைட்டா. நமக்கு நான் சொல்ல தெரியுமா, கேமரா ட்ராக் ஒரு விஷயம் இருக்குங்க. அது ஆஃப்டர் வெர்ஸ்ல அந்த கேமரா ட்ராக் ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதை வச்சு உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். அந்த சிங்கிள் கேமரா மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஒரு 3D என்வரன்மெண்ட் சொல்லுவாங்க, ஓகேவா. ஒரு 3D ஸ்பேஸ், அந்த 3D ஸ்பேஸ் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜ் அங்கங்க செட் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். ஓகே, அந்த 3D ஸ்பேஸ் சொல்றது எப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் ஷோ, இதே நான் காட்டுறேன் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் ப்ரீமியம் ப்ரோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் கைண்ட் ஆஃப் 2D இருக்கு, ரைட்டா, ப்ரீமியம் ப்ரோ. பட் இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 3D. நீங்கள் இது ஸ்டெப் இதை பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஆக்டிவ் கேமரா, கஸ்டமைஸ் வியூ, ஓகேவா. ஒரு ஓகே, இது பார்த்தீங்கன்னா 3D வியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் இங்கே தான் இருக்கு, ரைட்டா. இது எனக்கு மூவ் பண்ணிக்க முடியும். இதான் 3D வியூ சொல்றது. டெப்த் கொடுக்குறது, நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எனக்கு எங்கே வேணுமோ நம்ம பிடிச்சிக்கலாம்.
இந்த நீங்க பார்த்த விஷயங்கள் டெப்த் தான். அந்த மற்ற இந்த விஷயங்கள் மூவ் பண்ண வந்துச்சுல இதெல்லாமே டெப்த் தான். இந்த டெப்த் கொடுத்தா நல்லா பண்ணுவோம். ஓகே ஒரு செகண்ட் ஐ கேன் கிவ் திஸ் ஒன் லேயர் இங்க இருக்கு பேக்ரவுண்ட் லேயர் ஒயிட் லேயர் இருக்கா கிளிக் பண்ணிட்டேன் மூவ் பண்றேன். இப்போ ஒயிட் அண்ட் பேக்ல இருக்கு. சரி ஒரு சின்ன கேமரா மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து என்னால் செட் பண்ண முடியும். ஓகேவா ஒரு சின்ன கேமரா மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து என்னால் இதை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக மாற்ற முடியும். இப்போ டெப்த் இருக்கும் இதுக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம அதில் பண்ணோம். நம்ம காதல் பண்ணது சரி இது எல்லாமே இதே கான்செப்ட் தான். இது வந்து கேமரா ட்ராக்கிங் சொல்லலாம். கேமரா மூவ்மெண்ட்ஸ் கேமரா ட்ராக்கிங் சரியா இது விஎஃப்எக்ஸ் ரைட்டா. அடுத்து என்ன இருக்கு வி கேன் ஷோ சம்திங் லைக் இப்போ இதே வீடியோ தான் என்ன இருக்கு இல்லைன்னா ஜஸ்ட் விஜய் வச்சு பண்ணியிருக்கோம். நமக்கு இப்போ விஜய் சைக்கிள் வந்தது தெரியுமா அந்த டைம் சும்மா ஒரு வீடியோ போடலான்னு ஒரு சும்மா இன்ட்ரோ பண்ணது ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணது ஒரு 10 நிமிஷம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கொஞ்சம் ஷோலாக இருக்கும். நான் அந்த பக்காவாக பண்ணல ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட் ஜஸ்ட் இதுக்கு பண்ணேன். இது வந்து ஒரு மோஸ்ட் போஸ்டர் தான் ரைட்டா. நிறைய மெத்தட் இருக்கு இல்லை ஒன் ஆஃப் மெத்தட் தான் இது ரைட்டா. நம்ம எலெக்ஷனுக்கு ஒரு சைக்கிள் பண்ணா தெரியுமா அந்த சும்மா ஒரு வீடியோ போடணும் சும்மா ஜஸ்ட் ஒரு இது போனது பண்ணது. அடுத்து எகைன் இதே கான்செப்ட் இந்த காதல் பண்ண அதே கான்செப்ட் தான் இங்க இருக்கு ஒரு வெட்டிங் வீடியோ ரைட்டா சேம் கான்செப்ட். இந்த பேக்ல தனியாக மாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரெண்ட் ஆளுங்க தனியாக மாஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேக்ரவுண்ட்ல இந்த ஆளுகளை ரூம் பண்ணுவோம். ரூம் பண்ற ப்ராசஸ் நேம் வந்து க்ளீன் பெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம செட் பண்றது கிருபான் மைதிலி. இது ஆக்சுவலி ஒரு வெட்டிங் உள்ளது. அடுத்தது எகைன் வேற என்ன பண்ண முடியும் நம்மளால மாஸ்கிங் பண்ண முடியும். ஃபுல் ஃபிளெஜ்டு மாஸ்கிங் ஒரு ஃபுல் சீன்ல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஐ கெஸ் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் இதுலயும் போட்டிருக்கோம். இது நார்மலா தான். இந்த சீன் பார்த்தீங்க உங்களுக்கு இந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மாஸ்டர் மூவி இருக்கு. இது மாஸ்டர் மூவில சீன். இது வந்து மெரசல் மூவில சீன் ரைட்டா. இந்த பையன் உள்ள கொண்டு வந்திருக்கும் சீன்ல இது சீன் பாருங்களேன். இது மாஸ்டர் மூவி அண்ட் இது மெரசல் மூவி. இந்த பையன் இந்த ஃபுல் ஃபிளெஜ் ஒர்க்கு இங்கே கொண்டு வந்திருக்கும். இந்த ஹேரை பார்த்து தெரியும் உங்களுக்கு டீடைலிங்காக இருக்கும். நம்ம 2 வீடியோஸ் போட்டிருப்போம். ஒன்று வந்து ப்ரீமியம் ப்ரோல பண்ண வீடியோ போட்டிருப்போம். இன்னொன்று ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பண்ண வீடியோ போட்டிருப்போம் ரைட்டா. ப்ரீமியம் ப்ரோ பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆகும். இந்த ஹேர்லாம் லாஸ் ஆகும் உங்களுக்கு கட்டாய வந்துட்டு இருக்கும். பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பண்ணது உங்களுக்கு பக்காவா இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டீடைலிங் சொல்லுவாங்க. ஓகேவா நமக்கு ப்ரீமியம் ப்ரோ ஜஸ்ட் ஃபார் எடிட்டிங் வீடியோஸ் பட் ஸ்டில் பண்ண முடியும் எடிட்டிங் வீடியோஸ். ஆனால் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கைண்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு கிரியேட் பண்றது அது மாதிரி விஷயங்களை நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ எகேர் கம்ஸ் இங்கே விஜய் டஸ்டிக்கிறது இது பார்த்தீங்கன்னா மெரசல் அஸ் வெல் அஸ் மாஸ்டர் சீன் வந்து மெரசல் வச்சிருக்கோம். இது ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் போட்டுருந்தாங்க. இன் ஸ்டுடியோன்னு ஒரு சேனலில் போட்டிருக்காங்க. நம்ம அதை பார்த்தா காப்பி அடிச்சது. ஓகே ஜஸ்ட் சேயிங் தட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு போட்டிருந்தாங்க. நம்ம சீன்ஸை அவங்களுக்கு கேட்டு இந்த இது நாங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோமா விஎஃப்எக்ஸ் பேட்டன் பண்ணுறோம் அப்படி சொல்லி நம்ம ஃபுல் டுட்டோரியல் போட்டிருக்கோம் யூடியூப்ல. முடிஞ்ச நம்ம அக்காடமி சேனலில் பாருங்க. இந்த இதுக்குள்ள ஃபுல் டுட்டோரியல் அதில் இருக்கும். ஓகே விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே இருக்கும் ரைட்டா. ரைட் இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் தான். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து மேட் பெயிண்டிங். இது ஒரு பெரிய டெக்னாலஜி. வேற இமேஜை மட்டும் வச்சே பண்ற கான்செப்ட். இது நீங்க பாத்துருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து அவங்க காலேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ரைட்டா. இது நார்மல் இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு விஷயங்கள். பட் இது முன்னாடி இருக்கு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இது எலெக்ஷனுக்கு நாங்க பண்ண ஒரு கேம்பெயின். இதெல்லாம் ஒரு இமேஜ் ஆக்சுவலி. திருவரம்பூர் ஸ்டேஷன் கொடுத்த இந்த இமேஜ் தான் வரும் உங்களுக்கு. இந்த ட்ரெயின்ல உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் வந்து இமேஜ் கட் பண்ணி நாங்க வந்து இது பண்ணிருப்போம். இது மேட் பண்ணி சொல்லுவாங்க. வேற இமேஜ் மட்டும் வச்சு பண்ணி ஒரு மோஷன் போஸ்டர் பண்றது. இது ஆக்சுவலி இமேஜ் தான். நீங்க பார்க்க வீடியோ மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது இந்த பில்டிங் ஒரு இமேஜ் ஜஸ்ட் ஒரு இமேஜ்ல வந்து ஒரு 3D டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஒரு மேட் பெயிண்டிங் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். இது மேட் பெயிண்டிங் தான். இது உங்களுக்கு பச்சையா தெரியும். நீங்க பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து நான் இப்ப காட்டின அதே கான்செப்ட் தான் ரைட்டா. பேக்ரவுண்ட் லேயர் இருக்கு, கிரவுண்ட் லேயர் இருக்கு, ஃப்ரண்ட் லேயர் இருக்கு. இந்த 3 லேயரை மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம். இது மேட் பெயிண்டிங் கேமரா ட்ராக்கிங் சேம் கான்செப்ட் தான். ஸோ இது நீங்க பார்த்துருப்பீங்க. இதில் உள்ளது அவெஞ்சர் மூவிஸ்ல வரலாம் அந்த பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் அந்த கான்செப்ட் இது ரைட்டா. ரைட் அண்ட் இதே மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. அதுலயும் ரொம்ப ஸ்பெஷல் கான்செப்ட் நான் ஒன்று இருக்கு. ஓகேவா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேட் பெயிண்டிங். இது எக்ஸாக்ட் ஃபுல் இமேஜ். இது கூட ஒன்றுமே வீடியோ இல்லை. இதில்
ஓகே, ஈவன் இந்த கிளவுட் கூட இமேஜ் தான் சரியா. இந்த இது இமேஜ் எல்லாமே இமேஜ் தான். இதுல ஒரே ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு குதிரை வரும் பாருங்களேன், இந்த குதிரை மட்டும் தான் வீடியோ. அதுவும் இது கிரீன் ஸ்கிரீன் வீடியோ, ஒரு 3D மாடல்ல கிரீன் ஸ்கிரீன் வீடியோ ரைட்டா. இதுவும் வந்து மேட் பெயிண்டிங் சொல்லுவாங்க. ஜஸ்ட் இமேஜ் மட்டும் வச்சு நம்ம ரீமேக் பண்றது ரைட்டா. இதுதான் லேயர் கான்செப்ட், லேயர் வச்சு நம்ம செட் பண்ண மாதிரி கான்செப்ட். ஓகே, இது எல்லாமே நமக்குள்ள கான்செப்ட் தான், நம்ம யூஸ் பண்ற இதே கான்செப்ட் தான். அடுத்து இது மேட்ச் மூவ் 3D மாடலை யூஸ் பண்ணி செட் பண்றது. இப்போ நீங்க ஒரு ஃபிக்ஷனல் மூவி பண்றீங்கன்னா அது எப்படி பண்றது கான்செப்ட், இதெல்லாம் ட்ராக்கர்ஸ் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு பிரேக் டவுன் சும்மா ஜஸ்ட் போட்டிருப்போம். இது ட்ராக்கர்ஸ், இதெல்லாம் ட்ராக்கர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி ஒரு லேயர் செட் பண்ணுவோம், ஒரு சாலிட் லேயர். இந்த சாலிட் லேயரை வச்சு நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணுவோம் ஃபுட்டேஜை. ஒரு 3D மாடல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அந்த 3D மாடல் நம்ம ஃபுட்டேஜ் ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணோம் ரைட்டா. ஸோ இது எல்லாமே கம் அண்டர் விஎஃப்எக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமேஷன் எல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட். நீங்க ஒரு 2 days கிளாஸ் அட்டம்னால நம்ம பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் இஸ் கைண்ட் ஆஃப் 1 month ப்ராக்ரஸ். ஓகே, ஜஸ்ட் எடுத்தோம் கவுத்தம் பண்ண முடியாது. இஸ் கைண்ட் ஆஃப் 1 month ப்ராக்ரஸ் ரைட்டா. இப்போ ஜஸ்ட் ஒரு பிபிடி ஐ கேன் ஷோ யூ எக்ஸாக்ட்லி என்ன ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி. ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் சொல்றது இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரீக்ரியேஷன். ஓகேவா, இல்லாத ஒரு விஷயத்தை திரும்ப கிரியேட் பண்ற கான்செப்ட். ஓகேவா. ஸோ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ ஒரு போல் நான் ஷேர் பண்றேன். ஓகேவா. இப்போ ஆக்சுவலி எனக்கு கன்ஃபார்மா தெரியும், எனக்கு நிறைய பேர் வரமாட்டேன்னு தெரியும். ஸோ வந்தவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஒரு சின்னது ஒரு போல் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் உங்க ஆன்சர் மட்டும் பண்ணுங்க அதில் சரியா. நான் போல் லான்ச் பண்ணிருக்கேன், இப்போ உங்க டிஸ்பிளே வந்திருக்கும் பாருங்க. அதில் ஜஸ்ட் வந்து என்னன்னு மட்டும் சொல்லுங்க. லைக் வந்து எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, லைக் உங்களுக்கு மல்டிமீடியா படிக்க ஆசையா, இல்லைன்னா வந்து யூடியூப் ஷாப் பண்ண ஆசை இருக்கா, இல்லைனா ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் வந்தேன், இல்லைனா விஎஃப்எக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். சூப்பர். அதர்ஸ் சூப்பர். அதர்ஸ் ஜஸ்ட் உங்க ஆன்சர் சொல்லுங்க. நீங்க அதில் யாரையும் போஸ்ட் பண்ண போறது இல்லை. ஓகேவா. உங்களுக்கு என்ன எந்த நீடுக்காக, ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த பில்லிங் இருக்கு அந்த ஒரு இதுக்காக தான் தெரிஞ்சுக்காதான். ஓகே, இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. ஓகே ரைட். ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் என்ன தெரிஞ்சுக்க வந்துருக்கீங்க. ரியல் கூல். ஓகே, அக்கட மெசேஜ் யாரு, சாரி எனக்கு எதுவும் வரலையாக. ஓகே ஃபைன், நோ இஷ்யூமா, ஃபைன். ஸோ நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லலாம், உங்களுக்கு எதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் வந்து மல்டிமீடியா ஜாயின் பண்ணுறதுக்கு அக்காடமி சர்ச் பண்ணிருக்கீங்களா, இல்லை வந்து ஒரு யூடியூப் ஷார்ட் பண்ண ஐடியா இருக்கா உங்களுக்கு, இல்லை வந்து ஃப்ரெண்டு தான் டா மச்சான் வாடா ஒரு சும்மா கிளாஸ் இருக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போ அதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை வந்து விஎஃப்எக்ஸ் என்னென்ன ஐடியா இருக்குல்ல ஜஸ்ட் என்னென்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இது எதுவும் ஆன்சர் நீங்கள் சொன்னால் போதும். ஓகே ரைட். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் 50-50. ஓகேவா. வந்திருக்கிறதுல மல்டிமீடியா நான் லேர்ன் பண்ண வந்திருக்கவங்க இருக்காங்க, ப்ளஸ் வந்து ஜஸ்ட் நோ விஎஃப்எக்ஸ் என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கவங்க இருக்காங்க ரைட்டா. ஓகே, நான் போல் என் பண்றேன். மெசேஜ் பிளான் கிரியேட் யூடியூப் சேனல் அண்ட் விஎஃப்எக்ஸ்ல என்ன. ஓகேம்மா, ஓகே சூப்பர். ஓகே சூப்பர் ரைட்டா. ஜஸ்ட் டவுன்லோட் தி திங்ஸ். ஓப்ஸ். ஓகே ரைட். ஒரு ஜஸ்ட் ஒரு பிபிடி, இன்னொரு பிபிடி இருக்கு, ஒரு இன்ட்ரோ. உங்களுக்கு இது என்னென்ன கத்துக்கிறீங்க கான்செப்ட் தான். ஓகேவா. ஸோ விஎஃப்எக்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் டாபிக்ஸ். அனிமேஷன் நம்ம ஸ்டார்டிங் பார்த்த அனிமேஷன். ஓகேவா. அசால்ட்டா வந்து அனிமேட் பண்றது அவ்வளோ ஈஸியா பண்ண முடியும் ஒரு கான்செப்ட். இப்போ ஒரு ரீசெண்டா வந்து இந்த குமரிக்கான ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவங்க வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் கார்ட்டூன் வச்சு கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டா. ஒரு 4 பொம்மை வச்சுட்டு அதெல்லாம் வந்து அவங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. பட் அது சேம் விஷயம் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆளுங்க வச்சு பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு 3 days கிளாஸ்லேயே பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு பேசிக் அனிமேஷன் விஷயம் எல்லாமே சரியா. அது வந்து நமக்கு அனிமேட் பண்றது அப்சல்யூட்லி நம்ம இப்போ கத்துக்கிற நிறைய விஷயம் அனிமேஷன் தான் ரைட்டா. அது ரோட்டோஸ்கோப்பி. நம்ம விஜய் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து தெரியுமா ஒரு சீலண்டு, அந்த கட் பண்ணி எடுத்து நம்ம மாஸ்டர் மூலம் நரசமூலம் வச்சோம், அது ரோட்டோஸ்கோப்பி சொல்லுவாங்க சரியா. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த ரிக் மூல், இந்த ஒயர் மூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டண்ட் சீன்ல பண்றது, கேமரா ட்ராக்கிங், மேட்ச் போ, இதை நம்ம ஃபுல்லா பார்த்து ரைட்டா. கேமரா ஹேண்டில் பண்றது எப்படி பார்த்துருக்கோம். மேட் பெயிண்டிங்னா மல்டி இமேஜை மட்டும் வச்சே நமக்கு ஒரு விஷயம் ரீக்ரியேட் பண்றது. ஓகேவா. அடுத்து கீயிங்னா வேற எதுவுமே இல்லை. நீங்க வந்து இந்த கிரீன் ஸ்கிரீன் ரிமோட் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இந்த மொபைல் அப்ளை பண்ணுவாங்க, கைன் மாஸ்டர்ல பண்ணுவாங்க ரைட்டா. இந்த கீயிங் பட் இதுல வந்து ரொம்ப அட்வான்ஸா பண்ண முடியும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல. ஓகே, ஜஸ்ட் பண்றது எல்லா சாஃப்ட்வேர்லயும் பண்ண முடியும்.
பட் அக்யூரேட்டா பக்காவா பண்றதுக்கு வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து க்ளீன் கட், ரைட்டா? ஒரு இமேஜை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு இமேஜ்ல ஒரு ஆளை ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ற கான்செப்ட் க்ளீன் கட், ரைட்டா? இது வந்து இவ்வளோ டாபிக் நம்ம பேசிக்கா பார்ப்போம். இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஒர்க் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்டிங் பண்ண பாத்தீங்களா, நான் ஒவ்வொரு ஃப்ரேமை மூவ் பண்ணிச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், ரைட்டா? அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் கான்செப்ட் தான் விஎஃப்எக்ஸ். நீங்க வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வச்சு எடிட் பண்ண போறீங்க, அதுதான் விஎஃப்எக்ஸ் சொல்லுவாங்க, ரைட்டா? அதுல அனிமேஷன் பார்த்துருப்போம். ஒரு கீ ஃப்ரேம் அனிமேஷன், ஒவ்வொரு ஃப்ரேமையும் செட் பண்ணா உங்களுக்கு அனிமேஷன் ஆகும். இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு பால் பவுன்ஸ் ஆகிற சீன். நீங்க பிளே மீன்ஸ் ஒரு ஒவ்வொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிட்டு நீங்க பிளே கொடுத்தீங்கன்னா பால் அப்படியே பவுன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ 2D அனிமேஷன் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஈவன் நீங்க டோரா வச்சு பார்த்துருப்பீங்க, ரைட்டா? இந்த டோரா வச்சும் சேம் கான்செப்ட் தான். டோரா சொல்லுவாங்க, நீங்க யாராவது குள்ளநரியை பார்த்துருக்கீங்களா அப்படி கேட்பாங்க. உனக்கு குள்ளநரி வந்து ஒரு புஷ்ஷுக்கு பரவாயில்ல எத்தி பார்க்கும், ரைட்டா? அது சேம் லைக் நம்ம கார் பண்ண தெரியுமா, அந்த கார் வச்சு அதுல நிறைய புஷ் லேயர் வச்சிருந்தேன், ரைட்டா? அந்த புஷ்லேயே இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு லேயர் வச்சாலே போதும், அந்த எனக்கு டோரா மாதிரி வந்துடும். Okay, just show and what is it? Just in the same animation import பண்றேன்னா here comes the files on live class, VFX demo and comes to the inner data. ஓகே, இது நீங்க மறந்துடாதீங்க. நீங்க PSD ஃபைல் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க காம்போஸ்ட் ரிட்டர்ன் லேயர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கொடுக்கல உங்களுக்கு சிங்கிள் ஃபைல் அவ்வளோ வந்துடும், அதை எடிட் பண்ண முடியாது. ஓகே, டபுள் டேப். இப்போ இந்த ஃபைல் எங்க இருக்கு, டபுள் டேப். இல்லை ஃபர்ஸ்டே காரு வேற புஷ், ரைட்டா? இல்லை புஷ் இங்கே இருக்கு, இந்த புஷ். ஓகே, இந்த புஷ் இங்கே இருக்கா? இப்போ எனக்கு இந்த டோரா கன்சிடர் பண்ணுங்க, இந்த காரை வந்து டோரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ டோரா இல்லை, என்னது வாட்ஸ்அப் புஜ் குள்ளநரி. ஆக்சுவலி இந்த கார்ல அப்படி கீழே தூக்கி போடுறேன். இப்போ என்ன ஆகுது, இந்த கார்ல இருந்து பேக்ல போயிருச்சு எனக்கு. இப்போ டோரா கேட்பாங்க, இந்த குள்ளநரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. உனக்கு குள்ளநரி எத்தி பார்க்க எப்படி, ரைட்டா? ஸோ இது வந்து இதுவும் 2D அனிமேஷன் கான்செப்ட் தான், எல்லாமே கம்ப்ளீட் 2D அனிமேஷன் கான்செப்ட். ஆனால் நீங்கள் 2D அனிமேஷன் கிளாஸ் என்ரோல் பண்ணுறீங்கன்னா வேற ஆச்சுவா. நமக்கு விஎஃப்எக்ஸ் வேற, 2D அனிமேஷன் வேற. நம்ம விஎஃப்எக்ஸ் வந்து பேசிக் 2D அனிமேஷன்லாம் பார்த்துருவோம். நம்ம 2D அனிமேஷன் தனி கிளாஸ் இருக்கு, அதுல வந்து ஃபுல் ஃபிளட்ஜா ஒரு ஸ்டோரி மேக்கிங் எடிட்டிங் பண்றது எல்லாமே பார்ப்போம். அது வாக் சைக்கிள் நிறைய விஷயங்கள் இருக்கு, சரியா? அவ பெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டோரா இந்த வாட்ஸ்அப் இந்த குள்ளநரி எத்தி பார்க்கும். ஓகேவா? டோரா சொல்லுவாங்க, அங்கே பாருங்க குள்ளநரி இருக்கு, ஓடுங்க சொல்லி ஓடுவாங்க, ரைட்டா? இது சின்ன கான்செப்ட். நமக்கு வந்து அனிமேஷன் சொல்றது எல்லாமே ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் விஷயங்களாம். இதெல்லாம் எங்கேயும் வைக்க முடியும். இந்த ட்ரீ இருக்கா, இந்த ட்ரீ இந்த லேயர் எங்க இருக்கு, என்ன இருக்கு? நான் இப்போ இந்த காரை வந்து ட்ரீக்கு பேக் வச்சிருக்கேன், இது கார் பேக்ல போயிடும். ஓகே, இப்போ ட்ரீக்கு பேக்ல போயிருக்கு கார். இது லேயர் கான்செப்ட் தான். இந்த ட்ரீக்கு பேக்ல இருக்கு இந்த கார், இந்த ட்ரீ என்ன இருக்கு, ரைட்டா? என்ன இருக்கு? இப்போ இந்த புஷ் வேணுமா, இந்த புஷ் இங்க இருக்கு லேயர் எனக்கு. இது குரூப்பா? ஓகே, இந்த புஷ் இங்க இருக்கு. இட்ஸ் நாட் ஹியர், ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் புஷ்னு போட்டு என்ன இருக்கு, நல்லா இருக்கு புஷ். அப்போ இந்த லேயரை வந்து இந்த புஷ்க்கு பேக்ல வச்சிருந்தீங்க, இப்போ இந்த வந்து இதுக்கு பேக்ல வந்துடும், இது ரைட்டா? இதுக்கு பேக்ல வந்துடும். ஸோ ஜஸ்ட் பேசிக்கா லேயர் அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு பேசிக்கா உங்களுக்கு ஐடியா இருந்தாலே உங்களுக்கு வேற லெவலில் பண்ண முடியும், ரைட்டா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட்டோஸ்கோபி. எகேன் சேம் நான் சொன்னதுதான். நம்ம விஜய் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருப்போம். இது ஒரு சின்ன சீன் வச்சிருப்பேன். இந்த சீனை கட் பண்ணி எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிருப்போம், இன்னொரு சீன் வச்சிருப்போம், ரைட்டா? இது ரோட்டோஸ்கோபி சொல்ற கான்செப்ட் தான். இது நீங்க ஃபுல் ஃபிளெஜ்ஜா பண்ண முடியும். அடுத்து இது நீங்க பார்த்துருப்பீங்க, இது இந்த பிளாக் பேந்தர் மூவில ஒரு சீன், ஓகேவா? இதுவும் ரோட்டோஸ்கோபி தான். தேவையான ஏரியா மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஓகே, இவங்க கட் பண்ணி எடுத்துட்டு செட் பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலி ரோட்டோஸ்கோபி வித் மேட் பெயிண்டிங், ஓகேவா? இந்த தண்ணி பாதையில மேட் பெயிண்டிங், எல்லாம் தண்ணிஸ்டா வந்து மேட் பெயிண்டிங் இது, ரைட்டா? அடுத்து ஒயர் ரிமூவல். ஏதாச்சும் நீங்க எல்லா மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க, ஸ்டண்ட் மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க, தொங்கிட்டு இருப்பாங்க, அது ஒயரை காணாது, சரியா? அதுவும் நமக்கு இதுல கான்செப்ட் வரும் விஎஃப்எக்ஸ்ல. அடுத்து கேமரா ட்ராக்கிங், இதான் எல்லாத்துலயும் மெயின், ஓகேவா? ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் திரும்ப ரீமேக் பண்ற கான்செப்ட் தான். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இதான் ஒரிஜினல் வீடியோ. இதுல வந்து மேல டைட்டில் இந்த போட்டோ ஒண்ணுமே இல்லை, ஓகேவா? நம்ம செட் பண்ணுவோம் போட்டோஸ், டைட்டில் கார்டு, இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ மூவ் ஆகும், பட் டெக்ஸ்ட் அங்கேயே தான் இருக்கும், சரிங்களா? கேமரா மூவ் ஆகுது, வீடியோ மூவ் ஆகுது, டெக்ஸ்ட் அங்கேயே இருக்கும். இது கேமரா ட்ராக்கிங். ஒரு 3D மாடல உள்ள செட் பண்ற மாதிரி விஷயங்கள், ஓகே? ஒரு 3D மாடல் செட் பண்ணலாம், இல்லைன்னா ஹிஸ்டாரி ஒரு வீடியோ செட் பண்ணலாம். நீங்க எது பண்ணாலும் சரி அந்த ஃபுட்டேஜுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஓகேவா? இது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு மேட் பெயிண்டிங் கேமரா ட்ராக்கிங் சொல்ற கான்செப்ட், ஓகேவா? இது மேட்ச் மூவ். ஆக்சுவலி மேட்ச் மூவ் ஆல்ரெடி இருக்க சீன்ஸை வந்து நமக்கு ஒரிஜினல் வீடியோஸ் இன்டராக்ட் பண்ண வைக்கிறது மேட்ச் மூவ், ரைட்டா? இது ஒரு எக்ஸாம்பிள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா தரேன், இது கத்துப்போ, இது இருக்குன்னு ஐடியா தரேன், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேட் பெயிண்டிங். மேட்ச் மூவ் வேற, மேட் பெயிண்டிங் வேற. மேட்ச் மூவ்னா வந்து ஒரு சீனை உள்ள கொண்டு வந்து சீனை ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறதா, அந்த வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறது வந்து மேட்ச் மூவ். மேட் பெயிண்டிங்னா இமேஜை மட்டும் வச்சு பண்றது, ஓகேவா? ஆனா இந்த ஒரு வீடியோ நிறைய கான்செப்ட் இருக்கு, நான் ஜஸ்ட் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமாட்டி இவ்வளவுதான் க்ரௌட் இருக்கும், ஓகேவா?
இந்த க்ரௌடை வந்து நிறைய செட் பண்ணுவாங்க இங்க. இது வந்து க்ரௌட் ரிப்ளிகேட் சொல்ற கான்செப்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாரா பாத்தீங்கன்னா ஷோ யூ இந்த பிங்க் கலர் பொண்ணு இங்க இருப்பா, அதே பொண்ணு கொஞ்சம் டல் கலர்ல இங்க இருப்பான், அதே பொண்ணு இங்க இருப்பான். சேம் ஆளுங்க திரும்ப திரும்ப கொண்டு இருப்பாங்க. இது க்ரௌட் ரிப்ளிகேட், நிறைய பேர் இருக்க மாதிரி காட்டுறது. ஓகே, ஒண்ணுமே இருக்க மாதிரி நிறைய பேர் இருக்க மாதிரி காட்டுறது. ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேட் பெயிண்டிங். இந்த தண்ணி வரும் தெரியுமா, அதில் மேட் பெயிண்டிங். லேஸை வந்து ஜஸ்ட் வைக்கிறது, மல்டி லேஸை வந்து கம்போஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ஜாக கொண்டு வரது. இது வந்து மேட் பெயிண்டிங். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மேட்ச் புக், ஒரு 3D மாடலை கொண்டு வந்து நமக்கு வீடியோக்கு வந்து செட் பண்றாங்க. மேட்ச் புக் இது எக்ஸாரா பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்பிட் பண்ணா நிறைய கான்செப்ட் வரும், எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ் மூவி இருக்கு. இது மேட் பெயிண்டிங் தான். ஒரு நார்மலா ஒரு 3D மாடலை வச்சு கலர் பெயிண்டிங் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் பாயம் பாருங்களேன், இந்த தண்ணியெல்லாம் பாய வைக்கிறது எல்லாமே மேட் பெயிண்டிங். ஜஸ்ட் ஒரு லேயர் செட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் மல்டி லேயர்ஸ், ஒன் ஆர் மோர் லேயர்ஸ் வச்சு செட் பண்றது. ரைட்டா? இது மறுபடியும் பார்த்துருப்போம். ரைட்டா? இது மேட் பெயிண்டிங் தான். இதெல்லாம் ஆக்சுவலி ஒரிஜினலா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, இதான் ஒரிஜினல். வேற இல்லாத விஷயம் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. இது மேட் பெயிண்டிங். ரைட்டா? ரைட். ஸோ இது மாதிரி மேட் பெயிண்டிங் சொல்ல ஒரு பெரிய கான்செப்ட். பட் உங்களுக்கு ஒன்ஸ் விஷயம் புரிஞ்சு கண்ணன் புரியுதுன்னா நீங்க வேற லெவல்ல பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க உங்களை கிரீன் ஸ்கிரீன்ல ஷூட் பண்ணிக்கிட்டு நீங்க வேற லெவல் எக்ஸ்போஷர் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபிக்ஷனல் மூவிஸ் எல்லாம் பண்றது மேட் பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க. ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெருசா இல்லை, நான் வந்து ரொம்ப பெருசா சொல்ல போறதே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட்வேர்லாம் உள்ள பேசிக் இதுதான், கிரீன் ஸ்கிரீன் ரிமூவல். ரைட்டா? சும்மா வந்து ஒரு லேயர் கிரீன் ஸ்கிரீன் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இது வைக்கலாம், ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஓகேவா? நம்ம இது டெப்தா பார்ப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு கிரீன் ஸ்கிரீன்லயே. ஒரு கிளாஸ் இருக்குன்னா, இந்த கிளாஸ் இருக்கா, இந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் ஒரு கிரீன் ஸ்கிரீன் உள்ள கான்செப்ட் தான். இந்த லைட் பாருங்க, லைட்ல செட் பண்றது. இதனால மொபைல் யூஸ் பண்ணுவாரு, பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் இது எல்லாமே நமக்கு பாருங்க, இந்த மொபைல் ரிஃப்ளெக்ஷன் பாருங்க, இதுல வந்து செட் பண்ணும். இந்த ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்கும். இது எல்லாமே நமக்கு கிரீன் ஸ்கிரீன்ல வருது. இது நார்மல்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம், பட் இது நமக்கு இது சாரி நம்ம ஆஃப்டர் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பெட். ஓகே, இது ஆக்சுவலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ் மெயில் நமக்கு இந்த ஆளும் சும்மா எஸ்டா இருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ வந்து எஸ்டா இருக்கவங்களை எல்லாம் மூவ் பண்ண எனக்கு அதான் டாஸ்க். ஓகேவா? இந்த எஸ்டா இருக்காலும் மூவ் பண்ணணும். ஓப்ஸ் பண்ண மாட்டேங்குது. ரைட்டா? இந்த எஸ்டா இருக்க மூவ் பண்ணணும், அதான் டாஸ்க் நமக்கு. இதான் க்ளீன் பெட். இன்கேஸ் அந்த ஆளுங்க இல்லாமல் இருந்தால் எவ்வாறு இருக்கும்? ரைட்டா? அந்த சீன்ல அவங்க இல்லாம வந்து எப்படி இருக்கும்? நீட்டா சூப்பரா இருக்கும். ரைட்டா? ஸோ இதான் வந்து க்ளீன் பெட் சொல்லுவாங்க. ஓகே, இங்க பாருங்க, இது சேம் ப்ராசஸ் தான். க்ளீன் பெட் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேவா? நம்ம அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருவோம். நமக்கு ஒரு 5 days கிளாஸ் வந்து ஃபோட்டோஷாப் இருக்கும், அப்போ இதெல்லாம் பார்த்துருவோம். ரைட்டா? சூப்பர். ஸோ இவ்வளோ நம்ம டாபிக் இவ்வளோ தான் பார்க்க சின்னதாக இருக்கும், பட் இது மோர் டெப்த். நம்ம நிறைய ப்ராக்டிகல் பண்ணுவோம். அதனால நமக்கு வந்து 45 days கிளாஸ் இருக்கும். 45 days வந்து ஃபுல் ஃபிளஜ் நம்ம ப்ராக்டிகல் பண்ணால் மட்டும் தான் இது பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஃபுல் ப்ராக்டிகல் ஒரு டாபிக் முடிச்சு மீன்ஸ் அந்த 6 டாபிக் தான். 6 to 9 டாபிக் வச்சுக்கோங்க. இந்த 9 டாபிக் தான். 9 டாபிக் நம்ம திரும்ப நிறைய விஷயம் பண்ணுவோம். ஓகே, அதான் இந்த ஃபுல் ஃபிளஜ் உள்ள விஷயங்கள். ஓகேவா? ரைட். இப்போ ஜஸ்ட் இது ஒரு போல் லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அப்படியே ஜஸ்ட் மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு போல் லான்ச் பண்ணுறேன். அதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பில்லிங் இருக்கா மட்டும் போடுங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, அந்த செக்ஷன் எப்படி வந்துச்சு, யாருக்கா பில்லிங் இருக்கு மட்டும் போடுங்க. ஐ கெஸ் இப்போ எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோட் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? போரா இருந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, ஏதாவது ஒரு சம்திங் இன்ஃபர்மேட்டிவாக போரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். அடுத்து வந்து ஆர் யூ வில்லிங் டு ஜாயின் விஎஃப்எக்ஸ்? இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண பில்லிங் இருக்கா உங்களுக்கு? சூப்பர். ஐ காட் 1 ஆன்சர், ஐ காட் 2 ஆன்சர், 3 ஆன்சர். அதர்ஸ் இருக்கீங்களா? 4, 5, 6, 2 more, 3 more actually. Yep. Waiting for the answer, guys. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வந்து இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு? இன்ஃபார்மேட்டிவா இருந்துச்சா இல்லை போரா இருந்துச்சா? செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கா இல்லையா? ஓகேவா? ஆக்சுவலி இந்த வில்லிங் இருக்கு சொன்னவங்க நான் கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஐடியாலஜி எப்படி கிளியர் பண்ணணும்? ரைட். ஓகே, சூப்பர். ஜஸ்ட் எண்டிங் த போல். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் இன்ஃபார்மேட்டிவ் சொல்லியிருக்கீங்க அண்ட் வில்லிங் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? ஐ வில் கெட் பேக், நான் திரும்ப கால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வந்து இதில் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை எதுவுமே. ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட் புதுசாகவே நீங்கள் விஎஃப்எக்ஸ் கற்றுக்கலாம். ஓகேவா? பட்
நீங்க புதுசாக கத்துக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இது என்ன ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நீங்க வீடியோ எடிட்டிங் படிச்சுட்டு இது கத்துக்க முடியும். அப்ப ஈஸியா இருக்கும். இல்ல நீ வீடியோ எடிட்டிங் வேண்டாம், எனக்கு நான் வீவர்ஸ் மட்டும் கத்துக்கிறேன்னு சொன்னா கத்துக்க முடியும். ஓகேவா? பிரச்சனை இல்லை. என்ன நீங்க வீடியோ எடிட் கத்துட்டீங்கன்னா வீடியோ ஒரு பேஸ் கத்துட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட ஆளா இருந்தா நீங்க VFX ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ஹியர் கம்ஸ் தி ஃபீஸ் டீடைல்ஸ். ஆக்சுவலி நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து 7000 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி நாத்தி வந்து சொல்லியிருப்பேன். நம்ம வந்து இப்போ இந்த 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 டெமோ கிளாஸ் முடிஞ்சு அட்டன் பண்றவங்களுக்கு பே பண்றவங்களுக்கு வந்து இந்த ரேட்டு இருக்கும் சொல்லியிருப்பேன். ரைட்டா? இது ஆக்சுவலி உங்களுக்கு லிங்க் நான் குரூப்ல போடுறேன். அரௌண்ட் அப் டு 2 o'clock வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு இல்ல ப்ரோ நான் இப்போ இந்த ஃபிக்ஸ் பண்ணுங்க எனக்கு நாளைக்கு பே பண்றேன் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆயிரும். நீங்க திரும்ப எனக்கு கிட்ட பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இத்தனை 45 ஹவர்ஸ் கிளாஸ் இது. ஓகே 45 ஹவர்ஸ்ல ஃபுல் ஃபிளெஜ்டா எல்லாம் முடிக்கும். டவுட் இருக்கும் 45 ஹவர்ஸ்ல வந்து VFX முடிக்க முடியும் கேட்டீங்கன்னா முடியும். ஓகே ஏன்னா நம்ம அவளுக்கு ப்ராக்டிகல் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா ப்ராக்டிகல் நம்ம சோர்ஸ் ஃபைல் எல்லாமே கொடுத்துருவோம், டிரைவ்ல கொடுத்துருவோம். நீங்க எல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் ஒரு 10 கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா போகும், ரொம்ப ஸ்லோவா போகும். பிகாஸ் அந்த டொமைன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள வாரீங்க. ரைட்டா? ஸோ வந்து அந்த உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம ஸ்டார்டிங் ஒரு 10 கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா போகும். அதுக்கப்புறம் ரேப்பிடா வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகேவா? நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு கிளாஸ் முடிஞ்சுக்கிட்டு மினிமம் 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்ல ப்ரோ இதே ஆஃபர் வந்து நாளைக்கு மத்தனா அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்கேஸ் இன்னைக்கு வந்து ஓகே ப்ரோ நான் ஜாயின் பண்றேன் அப்படி கன்வின்ஸ் பண்றவங்களுக்கு இருக்கும் அந்த ஆஃபர். இல்ல நான் வந்து இன்னொரு பேக்கேஜ் இருக்கு காம்போ ஆஃபர். ஓகேவா? இந்த சேம் பிரைசிங் தான். ஓகேவா? இந்த சேம் பிரைசிங் தான். 7,999 தான். பட் என்ன ரெண்டும் படிச்சுக்கலாம், வீடியோ எடிட்டிங் அண்ட் VFX. இப்போ வீடியோ எடிட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 வருது நமக்கு. இப்போ எஸ்ட்ரா டெமோ ஆட்டம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ எடிட்டிங் என்னென்ன இருக்கு சொல்லி பண்ணிட்டா அது வந்து 3000 வருது நமக்கு. இட்ஸ் லைக் அரௌண்ட் 30 ஹவர்ஸ் கிளாஸ் அது. ஓகேவா? அப்புறம் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் 80 ஹவர்ஸ் கிளாஸ் வரும் உங்களுக்கு சேர்த்து. ஓகேவா? இது நீங்க தனியாக படிக்கிறீங்க தனியாக இன்னைக்கு ஒரு கிளாஸ் படிக்கிறீங்க, அடுத்த மாசம் நீங்க ஒரு கிளாஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 11,000 ஆகும். ஓகேவா? இது வந்து ஒரு காம்போ ஆஃபர். இந்த காம்போ ஆஃபர் எப்பவுமே உண்டு. நீங்க வந்து ஜான் பில்லிங் இருக்கு, நான் வீடியோ எடிட்டிங் படிக்கணும், VFX ரெண்டுமே படிக்கணும், எனக்கு ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் அண்ட் ஃபோட்டோஷாப் இந்த மூணு சாஃப்ட்வேர் படிக்கணும் வரும்போது நீ இந்த காம்போ போறது உங்களுக்கு லாபம். ஓகேவா? இல்லைன்னா இப்போ இந்த ஆஃபர் இருக்கு, இது இப்போ மட்டும் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock நான் க்ளோஸ் பண்ணிருந்தேன் ஆஃபர் ஆக்சுவலி. ஸோ இந்த ஆஃபர் மட்டும் எனக்கு போதுன்னா இட்ஸ் 5,499. ஓகேவா? 5,500. இதுவே நீங்க வந்து இல்ல எனக்கு வீடியோ எடிட்டிங் ரெண்டுமே வேணும், நான் வந்து என்னைக்கு மிஸ் நான் அடுத்த மாசம் எப்போ வந்தாலும் இந்த ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அந்த பிரைசிங் சம்டைம் வேரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் 3,000 கொடுத்துருக்கோம், VFX வந்து 7,700 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த ரேட்டிங் வச்சு நம்ம உங்களுக்கு மாறும். ஆல்மோஸ்ட் VFX காஸ்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ சேர்ந்து வரும் உங்களுக்கு. இப்போ VFX படிக்க ஆசை இருக்குன்னா நீங்க வந்து VFX வித் இது படிச்சுக்கலாம், ரெண்டு சேர்த்து உங்களுக்கு இந்த காஸ்ட் வந்துடும். எப்பவுமே VFX உள்ள பிரைசிங் வச்சு 2 கோர்ஸ் சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஓகேவா? இல்ல ஸ்பிளிட் பேமெண்ட் எல்லாம் இருக்குது. ஸ்பிளிட் பேமெண்ட்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் பிரைசிங் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? யாரோ நீங்க ஒரு 9,000 பே பண்ற மாதிரி இருக்கும், நீங்க ஸ்பிளிட் பேமெண்ட் பண்றீங்கன்னா 4,000 பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இது சிங்கிள் பேமெண்ட்டுக்குள்ள ஆஃபர் இது. ஓகே 7,000 8,000 நீங்க ஃபுல்லா முடிக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டவுட்னா கேளுங்க. உங்களுக்கு பேசிக்கா இல்ல இது எப்படி ஒர்க் ஆகும், வேற நான் இதே மாதிரி டாபிக் எதிர்பார்த்து வந்தேன் பட் நீங்க சொல்லவே இல்லை, நான் வேற மாதிரி டாபிக் எதிர்பார்த்தேன் அப்படி தான் டவுட் தான் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். யுவர் டைம் ஆக்சுவலி யுவர் டைம். நான் அந்த லிங்க் அந்த குரூப்ல போடுறேன் இப்போவே. ஓகேவா? உங்க டவுட்டா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டவுட் இருக்கு ஏதாவது? இந்த காம்போ ஆஃபர் எப்பவுமே இருக்கு, நான் யாரையும் ஹரிபரி பண்ண விரும்பல. இந்த காம்போ ஆஃபர் எப்பவுமே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த VFX காஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் வரும் அவ்வளவுதான். VFX உள்ள பிரைசிங்ல வந்து நீங்க வீடியோ செய்து படிக்கலாம். அதான் அந்த காம்போ ஆஃபர். அந்த ஆஃபர் உங்களுக்கு எப்பவே இருக்கும். ரைட்டா? சரி டவுட்னா கேளுங்க. என் டவுட்ஸ் இன்கேஸ் வீடியோ எடிட்டிங் டெமோ வேணும்னா கூட நீங்க ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க இந்த சார்ட்ல போடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு கூட ஒரு டெமோ வச்சுக்கலாம் வீடியோ எடிட்டிங் உள்ளது. மேபி நாத்தியாரை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வேலை கொடுத்துக்கலாம். வீடியோ எடிட்டிங்ல என்ன கத்துப்பீங்க அந்த கான்செப்ட்ல. ஓகே யாருக்காவது வீடியோ எடிட்டிங் வேணுமா? I got a message. Sir, I'm not willing, wrongly submitted. Do not call me. Okay ma, name and actually Surya. I won't call you. Okay ma, don't worry. Right. Absolutely, it happens actually. Fees சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் பசங்க ரொம்ப பயந்துருவாங்க. ரைட்டா? Right. Okay, so any doubts, any questions? No doubt sir. சூப்பர்மா. ஓ மதுசூதன் நீங்க வந்திருக்கீங்களா இங்க? ஓகே ஆக்சுவலி மதுசூதன் வந்து நமக்கு எப்போ பேட்ச் ஐ கெஸ் போன மந்த்துக்கு முந்தின மந்த் நினைக்கிறேன் வீடியோ எடிட்டிங் அட்டெண்ட் பண்ணாங்க. இஸ் அரௌண்ட் 12th ஸ்டாண்டர்டா இதை படிக்கிறான் நினைக்கிறேன் ஐ கெஸ். ஆமா
ஓகே, ஸோ நம்ம மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் யாப், ஸோ டவுட் நான் கேளுங்க, லிங்க் நான் குரூப்ல போடுறேன். இஃப் எனிவன் வாண்ட்ஸ் டு ஜாயின் ப்ளீஸ் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ விஎஃப்எக்ஸ் மட்டும் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் அண்ட் வீடியோ ரெண்டுமே வேணும்னா எனக்கு ப்ரெஸ்ஸாக மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இப் ஸோ உங்களுக்கு பில்லிங் தான் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ எடிட்டிங் பேட்ச் எவ்ரி மந்த் 4 பேட்ச் போயிட்டு இருக்கோம். அண்ட் விஎஃப்எக்ஸ் நமக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு பேட்ச் தான் போகும். விஎஃப்எக்ஸ், ஸ்டுடியோ அனிமேஷன், 3D அனிமேஷன் எல்லாமே எவ்ரி மந்த் ஒரு பேட்ச். யப், பாய் கேஸ், பாய் பை சார், பாய். Yeah, thank you, Surya. Thanks for joining. Great.